தமிழக அரசு வெளியிட்டிருக்க அலுவலக உதவியாளர் மற்றும் நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட பணியிடங்களுக்கான தகவல்களை நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். நம்ம சேனல்ல அரசு வேலை வாய்ப்பிற்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. இப்போ புதுசா பாத்தீங்கன்னா நம்ம 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கான அரசு வேலை வாய்ப்பு தகவல்களை வாட்ஸ்அப் குழு மூலமா பகிர்ந்துட்டு வரும். அந்த வாட்ஸ்அப் குழுக்கான 10th பாஸ் கவர்மெண்ட் ஜாப் வாட்ஸ்அப் குரூப்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி அந்த குழுல மறக்காம ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல தமிழக அரசு வெளியிட்டிருக்க அலுவலக உதவியாளர் மற்றும் நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட பணியிடங்களுக்கு குறித்த தகவல்களை நம்ம டீடைலா பார்க்கலாம். வேர்ல்டு பேங்க் ஃபண்டட் தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் திட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பிற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பிற்கு நீங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் பாத்தீங்கன்னா 31/7/2026. இந்த பணிக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு உங்களுடைய அப்ளிகேஷனை இமெயில் மூலமா அனுப்புறது, இன்னொன்று பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை போஸ்டல் மூலமா அனுப்புறது. சரி, என்னென்ன பணிகளுக்கெல்லாம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது PC2 ப்ராஜெக்ட் டைரக்டர், அப்புறம் ஆபீஸ் அசிஸ்டன்ட் என்ற பணிக்கு பாத்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் பணிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் பணிக்கு பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 3 ஆண்டு பணிக்கான அனுபவம் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கம்ப்யூட்டர் சார்ந்த அந்த ஸ்கில்ஸ் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிகளுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடம் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா PC2 ப்ராஜெக்ட் டைரக்டர் பணிக்கு கல்வி தகுதி பாத்தீங்கன்னா ஏதோ டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 2 ஆண்டு பணிக்கான அனுபவம் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் பயன்படுத்துறதுக்கான அனுபவம் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் இருக்கு. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 20,000 வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக ஆபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு 10th பாஸ் பண்ணிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 2 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மொத்தம் எவ்வளவு சேலரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 15,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அதை எப்படி ஃபில் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க எந்த பணிக்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்கு நேரா டிக் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு நேரா டிக் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர், ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் நேம் பாத்தீங்கன்னா பிளாக் லெட்டர்ல எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி, உங்களுடைய முகவரி உள்ளிட்ட தகவல்களை எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் இதுல ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருந்தா நீங்க டைப்ரைட்டிங் என்ன முடிச்சிருக்கீங்களோ அது டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, அதாவது MS வேர்ட், MS ஆஃபீஸ், அதுக்கப்புறம் எக்ஸல், பவர் பாயிண்ட், டேலி உள்ளிட்ட ப்ரொஃபிஷியன்சி ஏதாவது தெரிஞ்சதா அதை நீங்க கிளிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயாவது இருந்தால் அதை நீங்க அந்த ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் என்ன டெஸ்டினேஷன் இருந்தீங்க, அதுக்கப்புறம் எப்போது வரைக்கும் வேலை செஞ்சீங்க மற்றும் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன டீடைல்ஸை இதில் ஃபில் பண்ணலாம். இப்போது நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸை அடுத்தது ஃபில் பண்ணணும். அதுவும் கேபிட்டல் லெட்டர்ல ஃபில் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பணிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவென்ட் டு த போஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கான உங்களுடைய ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு 250 வார்த்தைகள் மிகாமல் ஃபில் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கான அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன லாங்குவேஜஸ், உங்களுக்கு என்ன லாங்குவேஜஸ் தெரியுமோ அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் மற்ற ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வாங்கிருந்தீங்க அதுவும் ஃபில் பண்ணுங்க. ஏதாவது எதுவும் அவார்ட்ஸ் மற்றும் ரெகக்னிஷன்ஸ் பெற்றிருந்தா அதுவும் எழுதுங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இணைக்கணும்னு பாத்தீங்கன்னா SLC சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தா அந்த சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எக்ஸலன்ஸ் சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட், ஐடென்டி ப்ரூஃப், அது மற்றும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் உள்ளிட்ட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இணைக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்றீங்களோ அதோட பேர், அப்புறம் டேட், அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் ஃபில் பண்ணி இந்த அப்ளிகேஷனை பாத்தீங்கன்னா நீங்க 2 விதமா அனுப்பலாம்னு சொல்லியிருக்கோம். ஒன்னு பாத்தீங்கன்னா இமெயில் மூலமா நீங்க அனுப்பலாம். ஸோ இமெயில் மூலமா அனுப்புறதுக்கு பாத்தீங்கன்னா admin@tnvsafe.org என்ற இணையதளம் மூலமாகவும் நீங்க இமெயில் மூலமா அனுப்பலாம். அல்லது போஸ்ட் மூலமா அனுப்புறதா the project director
தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட், 3rd floor அக்ரோ கிரீன் டெக் பார்க், தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் போர்ட் கேம்பஸ், ஆப்போசிட் டு CIPET, திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 6,32,000 முகவரிக்கு நீங்க வந்து போஸ்டல் மூலமா வந்து அனுப்பலாம். இதோடைய லிங்க்ஸ், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். இந்த விண்ணப்பத்தை நீங்க அனுப்புறதுக்கான கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா 31/7/2026. ஸோ மறக்காம 31/7/2026 இந்த பணிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. மேலும் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வேலைவாய்ப்பு தகவலுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.